எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு சீரகம், பச்சை மிளகா, வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இதை வதக்கிக்கோங்க. வதக்கி கொஞ்சோண்டு அது மேலே உப்பு போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நறுக்கி நல்லா வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, காரம் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. வீட்டில் வச்சுருக்கிற மசாலா, கறிக்காக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவை கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வச்சு கார்ன் நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அதை கொஞ்சோண்டு கரைச்சி அதில் ஊற்றணும். கொஞ்சோண்டு மல்லிச்செடி போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அதில் நல்லா வேக விடணும். கார்னை நல்லா வேக விட்டு குடிக்கலாம்.